A very good morning to you. This is Priya Mahesh from Priya Sales Gems and Priya Udan Sales Pesalam. The dual processor of both English and Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாக நம்ம சேல்ஸ் பேச போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிச்சன் சேனலில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன், அட்ரஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னாக்க அட்டையர் அதாவது உடைகள் மாத்திரமே, ஒரு காஸ்ட்லியான உடைகள் மாத்திரமே ஒரு சேல்ஸ் கால்ஸை வந்து பெருசாக பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்ல, அதாவது தேர்வு இன்டர்வியூ தேர்வுகளில் வந்து வெற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஸோ அது சம்பந்தமா நிறைய வந்து ஒரு தயக்கங்கள், குவெரிஸு. இப்போ வந்து நம்ம ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்ல வந்து ஒரு 35 பீப்புள் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம், ஒரு லீடிங் மேனுஃபேக்சரரோடது துபாயில். அப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட உள்வாங்கின ஒரு திறமை வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் பர்சன் அவங்க. பட் ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இன்டீரியர் கிராமத்துலேருந்து அவங்க வந்து விசா வாங்கிட்டு அவங்க அங்கிள் இங்கே வந்து ஃபிட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவங்களோட வரும்போது அவங்க வந்து அப்படி ஒரு தயக்கம். அந்த இன்டர்வியூ கேபின்குள்ள வந்து நுழையும் போது நம்மலாம் வந்து இப்போ எங்க கணவர், அப்புறமா வந்து என்னோட பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு பிரசவம் ஆறவர்களையும் நாங்கள் வந்து ரொம்ப வேண்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து they were telling till I delivered my babies. So like that we were sitting in full tension. இவங்களுக்கு வந்து ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து இப்படி பேசணும், இப்படி உட்காரணும், இப்படி எழுந்துக்கணும் எல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்பில்ட் கேமரா இருக்கும் உள்ள. அவங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, அவங்கள வந்து இன்னும் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் எல்லாத்துக்கும். ஸோ அவங்க போய் அங்கே உட்காந்துட்டு அவங்க டெக்னிக்கலா வந்து நோ ஃபிளாஸ், அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது. ஒரு ஷோரூம் போனாக்க எப்படி பிஹேவ் பண்ணும். பட் திடீர்னு வந்து அவங்க ஆப்போசிட்ல வந்து உட்காந்துட்டு இருந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து she is having a good figure of course, and she is from a very high class family. ஸோ அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிராண்டடா, ரொம்ப ஹைஃபையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு she got connected with her own self. நம்மளோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு செலிபிரிட்டி பேசியிருந்தாரு. அதாவது நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போகும்போது இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு அதனால வந்து உங்களுக்கு சிறப்பு, பள்ளிக்கூடத்துக்கும் சிறப்பு அப்படின்னு வந்து நீங்க எடுத்துக்கணும். குழந்தைகளை வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ வந்து நான் வந்து அவங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு உள்ள வந்து நான் போர்ட் ரூம்ல உட்காந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னால வந்து அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. அப்ப வந்து அவங்களுக்கு என்னால க்ளூ கொடுக்க முடியாது. கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க வேற, நீங்க வேற. அவங்க வந்து ஷீஸ் பார்ன் அண்ட் brought up in துபாய். அவங்க அப்பா வந்து துபாயில இன்ஜினியர், அவர் வந்து கெரியர் ஆரம்பிக்கும் போதே. ஸோ அதனால அது முக்கியம் இல்லை, உங்க திறமைகளை வச்சு பேசுங்கன்னு சொல்லி கத்தணும் போல இருந்துச்சு எனக்கு. ஆனா வந்து நம்மளால கத்த முடியல, ஏன்னா வந்து கேமராஸ், ரெக்கார்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, தேங்க்ஸ் டு ஆல் த மேனேஜர்ஸ் who rejected me because of my நிறைய வந்து you are not having a celebrity physique. அது மாதிரிலாம் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் that doesn't stop me from being a salesperson for 23 years. I have succeeded. வந்து கோவிட்க்கு அப்புறம் அந்த ஒரு ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான போன இடங்கள்ல கூட நிஜமாலே நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து சீரியஸ்லி நமக்கு வந்து நல்ல ஒரு இதுதான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வந்து ட்ரைனிங் கொடுத்த மேனேஜர் சொன்னது வந்து, if you are in a job, see to that whether that job gives you satisfaction. Are you happy? Are you yearning? Otherwise come out அப்படின்னாரு. ஒரு வேலையில நீங்க போறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்க வந்து ஒரு திருப்தி இருக்கா, நீங்க சம்பாதிக்கிறீங்களா, உங்களோட கோலை அச்சீவ் பண்றீங்களா, உங்க கெரியர்ல மேல போறீங்களா, இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டியது. அந்த பொண்ணை வந்து இந்த போர்ட் ரூம்ல இருந்து என்னால வந்து இல்லம்மா அடுத்தது மேல போங்கன்னு சொல்ல முடியல. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்சி வாக்கிக்கின்னு வந்து apparel group. என்னைக்குமே சேல்ஸ்ல முதல் க்ளூ என்ன பாடம் அப்படின்னாக்க, நீங்க ஒரு கம்பெனி போறீங்கன்னா, இப்ப ஏபிசி கம்பெனினா அந்த ஏபிசி கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி என்ன, ரூட் என்ன, apparel group. எல்சி வாக்கிங்கிறது ஒன் ஆஃப் தி டிவிஷன் ஆஃப் apparel group. apparel groupங்கிறது மிக பெரிய ரீட்டைல் அவுட்லெட் இன் யுஏஇ இன் துபாய். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட்ஸ் ரெப்ரசென்டிங் அ டர்க்கிஷ் பிராண்ட். இதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டு கிராமத்துல பிறந்திருக்க வேண்டாம்ங்கிறதோ, இல்ல நீங்க வந்து துபாயில தான் பிறந்து வளர்ந்துருக்கணுங்கிறதோ அவசியமே இல்லை. உங்களுக்கு உரிய சேல்ஸோட ஒரு வேகம், ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு கற்றல், அதுதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும்.
அப்கோர்ஸ் அந்த பொண்ணு வந்து அந்த ஜாபை லூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது யாரை வந்து பாசிட்டிவா போல்டா பேசினாங்களோ ஷீ காட் த ஜாப். இன்ஃபேக்ட் வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அவங்க உடுத்திருந்த உடையை விட மிக சாதாரண உடை தரித்த ஒரு பெண் வந்து விசிட் விசால இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சு. ஸோ என்னால போய் அங்க ஃபைட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு மாசம் திருப்பி அவங்களுக்கு வேப்பல் அடிச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேற ஒரு ஜாப்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம் மஸ்கட்ல. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, attached to this, after this speech you'll be seeing lot of my attire which is bought from LC Waikiki because I'm a loyal customer there. They are very good collections. And one more clue, மற்றவங்கெல்லாம் வந்து போடுறாங்களே, சின்ஸ் பிகாஸ் அதர்ஸ் ஆர் வேரிங், டோன்ட் ட்ரை டு காப்பி தெம். அவங்கள மாதிரியே நம்ம போட்டுக்கணும். என்னோட பிசிக்கு ஒரே ஒரு அட்டையர் தான் சூட் ஆகும், இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் சூட் ஆகும். உங்களோட ஒரு பிசிக்கு இந்த மாதிரி சூட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் underestimate your managers also, recruiting managers. They have seen lot of people like you. They know what is skill, what is flap, and what is real and what is fake. They know very well. So சும்மா விளையாடுவாங்களே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் சேல்ஸ் மேனேஜரோ ஒரு ஹெச்ஆர் மேனேஜரோ நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். she is very skilled, he is very skilled, he is dramatic, she is dramatic. இது ஃபர்ஸ்ட் க்ளூ. அப்புறம் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கிறீங்களேன்னு உங்களை வந்து இன்டர்வியூ ரூம்குள்ள போக சொன்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த 5 நிமிடங்கள் உங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான நிமிடங்கள். அங்க போயிட்டு ஒரு காலேஜ் வாசல்ல நிக்கிற மாதிரி இப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து கார் கீஸ் எல்லாம் ஸ்வர்ல் பண்றது, டையை இப்படி பண்றது, பேண்ட் அட்ஜஸ்ட் பண்றது, என்ன செல்லங்களா இது எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. நீங்க உங்களுடைய கெரியரை வந்து நீங்க டிசைட் பண்ண போறீங்க. உங்ககிட்ட பணம் இருந்து திறமை இருந்து உண்மையா உங்களுக்கு ஏதாவது இருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருந்து கார் வரலையும் தானா வந்து சேரும் இறையின் ஒரு அருளோடு. சோ அந்த 5 நிமிடங்கள், that 5 minutes which you are inside the interview cabins decides your career. That you have to be very focused, very specific, very disciplined, bold. Please sympathy தயவு செய்து கிரியேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது மாதிரி ஒரு 100 கதைகளை வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிற சேல்ஸ் மேனேஜரும் ஹெச்ஆர் மேனேஜரும் ஜெனரல் மேனேஜரும் நிறைய பார்த்திருப்பாங்க. சோ நம்மளுடைய கலர் கதைகள்லாம் ரீல் எல்லாம் அவங்க கிட்ட செல்லுபடியே ஆகாது. உங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, நீங்க எதுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, வியாபாரங்கள் வந்து செய்யறதுக்கு எங்க வந்து செல் பண்ண போறீங்க, ரீட்டைலா இல்லைன்னா வந்து பேங்கிங்கா இல்லைன்னா கார்பரேட்டா, எந்த வேலைக்கு நீங்க போறீங்க, ட்ரைனிங்கா, எதுக்காக போறீங்கன்றத பார்த்துட்டு நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அதை எடுத்துட்டு போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த சேல்ஸ் ஹெட்டோட வந்து நாங்க ஒரு ட்ரைனிங் ப்ராஜெக்ட் போயிருந்தோம். அப்ப நான் தான் ட்ரெயினர், அவரு தான் வந்து என்னோட ஹெட்னு தெரியாத வண்ணம் அந்த கேலரி மாதிரி இருக்கும் அங்க துபாயில, அந்த மேல போயிட்டு உட்கார்ந்து இருந்தோம். சோ என்டர் ஆனவங்க எல்லாரையுமே இந்த வயசுல இதுங்க ரெண்டும் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அது நிறைய வயசானவங்களும் வந்திருந்தாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. சோ நாங்க மேல உட்கார்ந்துட்டு ஒத்தொத்தவங்களோடையும் ஒரு கேஷுவலா பேசும்போது அவங்க வந்து ட்ரெயினர்ஸா எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, என்னென்ன பிளஸ் இருக்கு. இப்ப இந்த காலத்து சில்ட்ரனை வந்து நான் நிறைய சொல்றேன், யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப், டைம் அண்ட் மணி. ஆனா உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, திஸ் ஜெனரேஷன் சில்ட்ரன் தே ஹேவ் ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன். அந்த ஒரு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்து அவங்க கிட்ட இருந்து நாமெல்லாம் படிக்க வேண்டிய, தவறாமல் படிக்க வேண்டிய பாடம். சோ அந்த ஆஸ்பிரேஷன், அவங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க தெரியுமா, டக்கு டக்குன்னு டிவைஸ் பார்க்கணும், நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும். அது மாதிரி இந்த 5 நிமிஷங்கள் ஒரு இன்டர்வியூ கேபின்குள்ள உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிமிடங்களை தயவு செய்து அனாவசியமாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு ஆங்கிலம் புரியவில்லை, இப்போ வந்து ஹைலி பேஸ்ட் கான்வென்ட் இங்கிலீஷ் பேசுற நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றதுன்னா இங்கிலீஷை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம். அதையும் மீறி அவங்க வந்து சொல்லிட்டாங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் புரியும்ல, அவங்க என்ன கேட்கலாங்க. அப்ப உங்களோட சிவியோ பேப்பரோ அதை திருப்பிட்டு ஒரு பென்சிலால ப்ளீஸ் ஹைலைட் யோர் பாயிண்ட்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ஹைலைட் பண்ணுங்க. சார், I can communicate well, I can write well, I'm good in software, I'm good in media marketing, I'm very good in mingling with people, I'm very good in training. அப்படின்ட்டு சும்மா ஒரு ரொம்ப பெருசா கதை எழுதக்கூடாது, நாவல் மாதிரி. ட்ரைனிங், கம்யூனிகேஷன்,
பீப்புள்ஸ் பர்சன் ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட் எழுதிட்டு அவங்க கிட்ட அப்படி காமிச்சிட்டீங்கன்னாக்க அவங்க அதை வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து கேபின்குள்ளேருந்து வெளியில போன பிற்பாடு கூட ஒரு குரூப் டிஸ்கஷன்ல தான் நாங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் மேனேஜர்ஸும் சரி, ஹைரிங் மேனேஜர்ஸும் சரி. அப்ப வந்து இந்த கேண்டிடேட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து she has kept this very on அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். You have maximum chance to get selected, which has happened many times. So நான் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா எல்சி வாக்கிக்கியோட என்னோட அப்பேரல்ஸ் எல்லாமே நான் போடுறேன். ஸோ திருப்பியும் சொல்றேன், உடையோ அப்புறம் உங்களோட பொருளாதார தடையோ, நீங்க வந்து கிராமத்திலேருந்து வந்தீங்கிறதோ உங்களுடைய வேலை பார்க்கும் தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று. அதுக்காக நான் வந்து இது பொங்கல் அட்டையர்ல போய் கரும்பு புடிச்சிக்கிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. அங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த டீசன்ட் பேண்ட் ஷர்ட் வித் அ பிளேசர், லேடிஸா இருந்தாலும் பேண்ட் ஷர்ட் ஆர் டீசன்ட் டாப்ஸ் வித் அ பிளேசர், அது மாதிரி போயிட்டு அந்த ஃபோக்கஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு லிசன் பண்ணிட்டு அதை பொறுமையா வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிப்ளைஸை கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி த செலெக்ஷன் கிரைட்டீரியா இஸ் இன் அ ஹையர் ஸ்கேல். நிச்சயமாக நீங்க வந்து ரொம்ப வேகமா செலக்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதப்பட வேண்டிய ஒன்று. நான் திருப்பியும் சொல்றேன், பல பயிற்சியாளர்களை பயிற்றுவித்த சாரத்திலிருந்து எதற்காக சொல்றேன், வந்து தலைகணமோ இல்லைன்னா தற்பெருமையோ கிடையவே கிடையாது. நான் சொல்லும் போதே நான் இங்க உட்கார்ந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே 17 வயசுல இருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்த என்னோட சேல்ஸ் மேனேஜர்ஸ், ஜெனரல் மேனேஜர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், என்னுடைய கலீக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து புக்ஸ், அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ், மென்டார்ஸ், இவங்க எல்லாரும் தான் நான் இங்க உட்கார்ந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ சேல்ஸ் பேசுவதற்கும் ஒரு அயல் நாட்டில் வேலை பார்ப்பதற்கும் உடையோ இல்லை உங்களோட பொருளாதார சூழ்நிலையோ, நீங்கள் எங்கு பிறந்து வளர்ந்தீர்கள், எங்கு படித்தீர்கள் என்பதோ தடையே இல்லை. உங்களுடைய திறமை குறைபாடுதான் தடை. உங்களுடைய நடுக்கம், உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாத்தையும் தூக்கி போடணும். அதே மாதிரி அங்க போயிட்டு இப்படி பண்றது நான் என்னைக்குமே சொல்றேன், டூ திஸ் when you have style and stuff. நான் எப்பவுமே சொல்றது, உங்ககிட்ட அப்படி ஸ்டைல் ஸ்டப் இருந்தாலுமே ஒரு பள்ளிக்கூடத்துல போய் இப்படி பண்ணுவீங்களா, இது இவ்வளவு பெருசு போட்டுட்டு டீச்சர்ஸ்லாம் உடனே வெளியில அனுப்பிச்சிருவாங்க. சோ இன்டர்வியூ கேபின்ஸ்ங்கிறதும் வேலைக்கான ஒரு நுழைவு பள்ளிக்கூடம். அது வந்து ஒரு நுழைவு தேர்வு. அங்க எப்படி வந்து நீங்கள் பிஹேவ் பண்ண வேணுங்கிறது நிறைய பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம் சேனல்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து அமீரகத்தை சுற்றியும் அப்புறம் சிறிது காலம் கழித்து சென்னையிலும் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து என்னோடது நீங்க பார்க்கலாம். கல்பவருஷம்ங்கிறது என்னுடைய பேரண்ட் கம்பெனி, ஃப்ரீலான்சிங் கம்பெனி. பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம்ங்கிறது தமிழில் வியாபார நுணுக்கங்களை சரளமாக தடையின்றி வெற்றிகரமாக பயில்வதற்காக தமிழில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காணொளி. அதுதான் வந்து பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம். So Priya Sales Gems is an English channel based on meeting lot of entrepreneurs, lot of trainees, lot of trainers, lot of training, lots of managers, aspirants, trainees and the trainer. Train the trainer அப்படின்வாங்க. Trainer is always God. So இதெல்லாம் சேர்த்து ஒரு சாரமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் இறை பாதங்களில் சமர்ப்பணத்துடன் நிறைய பேர் இன்டீரியர் தமிழ்நாடுலேருந்து வந்தவங்களை உடையிலும் ஆங்கிலத்திலும் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ட்ரெயின் பண்ணி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க எல்லாருமே மேல போயிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி க்ளூ. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமீரகத்தில் முதலில் என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஷார்ட்டா வரும், அதுல வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.